இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் உபயோகப்படுத்தாத பழைய நைட்டியை எப்படி வேறு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஏப்ரனாக தைச்சி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பொதுவாக நம்ம நைட்டி முன்பாகம் ரொம்பவே கிழியறது, கரைப்படுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நான் இப்போ இதை ஒரு பக்கத்தை மட்டும் லென்த்தாக எடுத்திருக்கேன். 37 இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்கோட போர்ஷன் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டாப்பில் தான் அந்த அளவை வைக்க போகிறோம். 37 இன்ச்சஸ் ஹைட் வச்சிட்டோம்னா இந்த பிரெத்து 11 இன்ச்சஸ் வைக்கணும். இப்போ ஷோல்டருக்கு 5.5 5.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்குக்கு 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஷோல்டர் 3 இன்ச்சஸ். இப்போ அப்படியே அந்த ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோலோட டெப்த்து 7 இன்ச்சஸ் வைக்கிறேன். இப்போ அந்த 7 இன்ச்சுன்னும் பொழுது அதை பாக்ஸ் மாதிரி போட்டு 1.5 இன்ச்சு அந்த கர்வை நான் இந்த டெப்த்துக்காக வரைஞ்சிக்கிறேன். இப்போ நெக்கோட டெப்த்து பார்த்தோம்னா 3.5 இன்ச்சஸ். இதையும் ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே நேரம் நம்ம லைனிங்காக இன்னொரு கிளாத் கொடுத்தாலும் சரி, நான் இதில் ஒரு மெல்லிய கேரி பேக் தான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடம் 11 இன்ச்சஸ் தான் இந்த நமக்கு அந்த பாடியோட அந்த சுற்றளவு இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அந்த 11 இன்ச்சஸ்க்கு நல்ல நேர்கோடு போட்டு இந்த கிளாத்தையே அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணினோம்னா அந்த இடத்த நம்ம மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இது டபுள் கிளாத் கொடுத்து தைக்கிறத விடவுமே உள்ளே நம்ம கேரி பேக் மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் உள்ளே கொடுத்தோம்னா நம்ம கிச்சனில் ஏதாவது வேலை செய்யும் பொழுது மேலே லிக்விடாக ஏதாவது பட்டுதுன்னா நம்ம கட்டியிருக்கிற துணி அழுக்காகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த பர்பஸ் பண்ணுறதே. அதனால் இந்த கேரி பேக்கை கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை எடுத்து நான் இந்த அளவுக்கு வெட்டிக்கிறேன். அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த நைட்டியோட இன்னொரு பக்கத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் அளவுக்கு அந்த கேரி பேக்கை நான் வெட்டியிருக்கேன். இப்போ இந்த கேரி பேக் அந்த அளவுலேயே நம்ம வச்சுருக்குறோம். இதை தைக்க முடியுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம அதை ஒரு இந்த கிளாத்தோட உள்பக்கத்தில் வச்சுட்டு நம்ம இப்படி உருட்டி தைக்கும் பொழுது மேலேயும் கிளாத்து தான் இருக்கும், கீழ்ப்பக்கமும் கிளாத்து தான் வரும். அதனால் தையல் நல்லாவே விழும். இந்த மாதிரி எல்லாமே நான் மொத்த பக்கமுமே நம்ம இந்த மாதிரியே தான் மடித்து உள்ளே இந்த கேரி பேக்கை இன்சர்ட் பண்ணி வச்சு தைக்கிறோம். அதனால் தாராளமாக சாதாரண தையல் மிஷினில் கூட கரெக்டாக தைக்க முடியும். எல்லா பக்கமுமே இதே மாதிரியே தான் நான் உருட்டி தைச்சிருக்கேன். இப்போ இது உள்ள நம்ம பீஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு நம்ம கட்டுறதுக்கு ரோப் அதை ரெடி பண்ணலாம். ஒரு ரோப் மட்டும் 15 இன்ச்சஸ் வச்சு தைச்சிருக்கேன். அது நெக்கை சுற்றி வரும். இடுப்பை சுற்றி கட்டுறதுக்கு 20 இன்ச்சஸில் நாம் 2 ரோப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த 15 இன்ச் ரோப்பை மட்டும் நாம் அதை நெக்கை சுற்றி வைக்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு அந்த ஆழத்துக்கும் நம்ம கழுத்துக்கு கரெக்டாக உள்ளே போகிறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த மாதிரி மேல் பக்கத்தில்
அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு எண்டு இந்த பக்கமும் இன்னொரு எண்டு இந்த பக்கமும் தைச்சாச்சு. இப்போ ஆர்ம் ஹோலோட அந்த டீப்லேருந்து 8 இன்ச்சுன்னு இதை சரியான அளவாக எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சில் இருக்கும்பொழுது தான் நம்ம இடுப்பு சுற்றி அதை கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். நமக்கும் கை வந்து சரியாக அந்த இடத்துல எட்டி அதை கட்டிக்க முடியும். 8 இன்ச்சுன்னு 2 பக்கமுமே சரியான அளவு வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பழைய நைட்டியை நம்ம வீணாக்காமல் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். 4 பக்கம் வெறும் தையல் தான் நம்ம போடுறோம், கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஓகேவா?